வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நம்ம இந்த ராமாயணம் மகாபாரதத்திலிருந்து சிறந்த கதைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கதையும் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் சுலபமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். இதில் ராமருடைய ஜலசமாதியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிறந்த ஒவ்வொரு உயிர்க்கும் இறப்பு என்ற ஒன்று இருக்கதாங்க செய்யும். இறப்பு இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. அது இருக்கோன்றதை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த ராமருக்கும் இந்த ஜலசமாதி விஷயம் நடக்குது. பூமியில் பிறந்த எல்லா உயிர்களும் நிச்சயமாக ஒரு நாள் இறக்க தான் வேண்டும். அது இறைவனாக இருந்தாலும் அந்த இறப்பு என்பது நிச்சயமாக நடந்தே தீரும். அதை உணர்த்தத்துக்காக தான் இந்த விஷயம். இப்போ இந்த கடவுளுங்களுக்கு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு இருப்பாங்க. அப்போ நாரதர் ஏதாவது ஒரு விஷயத்தை கலக முறையில் சொல்லி யார் துன்புறுத்துகிறா இந்த நாட்டில், அதாவது குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி அந்த கடவுளை தியானத்துலேருந்து எழுப்புவாங்க. இந்த அரக்கனுடைய தொந்தரவால் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்தது, இவங்களால இந்த ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக சொல்லுவாங்க. கடவுளே கோவம் ஆமாம் இவங்களை அழிக்கணுன்னா நான் அவதாரம் எடுத்தாகணும், உடனே நான் அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணிவிடுவார். இதுதான் நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னுவாங்க. நாரதர் தான் இதை புரிய வைக்கிறது. அதே மாதிரி இவங்க அவதாரத்தில் இருக்கும்போது, ஒரு அவதாரம் எடுக்கும்போது அதிலிருந்து வெளிவரவே முடியாது. அவங்க அதிலேயே மெய் மறந்துடுவாங்க, அந்த வாழ்க்கையோடவே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போவும் இந்த நாரதரோ அல்லது மிகப்பெரிய அந்த முடிவு காலத்தை அறிவிக்கிறவங்களோ வேறு உருவத்தில் அவங்கள சமாதானப்படுத்தி, இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இதுதான், இதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய உலகம் காத்துட்ருக்கு அப்படின்ற விஷயத்தை கடவுளுங்களுக்கு அழகாக புரிய வைக்கிற விஷயந்தான் இது. இப்போ ராமர் நல்லா அரசாட்சி பண்ணிட்டுருக்காரு. இப்போ அவருக்கு காலதேவன் திடீர்னு ஒரு முனிவர் வேஷம் எடுத்துகிட்டு நேராக வந்தார். நேராக ராமருடைய அவதார காலம் முடிவுக்கு வந்துருச்சு. காலதேவன் ஒரு முனிவர் வேஷத்தில் நேராக ராமரை பார்த்தார். ராமரை பார்த்ததுமே, உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணும், ஆனால் யாரும் கூட இருக்கக்கூடாது அப்படின்னார். அந்த ஒரே ஒரு வார்த்தையே, ஏன்னா ராமருக்கு ஒளிமறைவு கிடையாது. ஏன்னா அவர் நேர்மையான மனிதர், யார்கிட்டயே ரகசியம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது உலகத்துக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் ரகசியம் பேசணும் அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனை கூப்பிடுறாரு. ஏன்னா அடுத்து அவருக்கு புரியுது லைட்டாக. லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா அரைவாசலில் நில்லு, எனக்கு ஒரு ரகசியம் பேசணும், யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள உள்ளே அனுப்பாத, அவங்கள தடுத்துரு, ஒருவேளை உன்னுடைய வார்த்தையை மாரி உள்ளே வந்தால் அவங்களுக்கும் மரண தண்டனை கொடுத்துருவேன், அனுப்பின உனக்கும் மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்ட்டார். இது லக்ஷ்மணனுக்கு டக்குன்னு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அண்ணா இது வரைக்கும் எந்த ரகசியத்தையும் பேச மாட்டார், எல்லார் முன்னாடியும் பேசுவார். இன்றைக்கி நம்மளை வெளியில் நில்லு, நாங்கள் கதவை சாத்திக்கிட்டு பேசணும், யாராவது வந்தால் தண்டனை கொடுக்கறது வேறு, உனக்கும் மரண தண்டனை, அப்போ இந்த ரகசியத்தை நீ புரிஞ்சிக்கக்கூடாது, நீ புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை வரும் அப்படின்ற அர்த்தம் அவருக்கு புரியுது. ராமருக்கும் சொன்ன வார்த்தை கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த முனிவரை பார்த்ததுமே அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் நம்ம போகிறத தடுத்தாங்கன்னா அது மனசுக்கு கஷ்டமான ஒன்று. நம்மளுக்கே ஒரு கடவுள் நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்துட்டு போக போகிறாருன்னும் போது யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த ராமர் சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு இனி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கதவு வெளியில் போய் நின்றுட்டார். ராமர் உள்ளே போய் பேசிகிட்ருக்காரு. இப்போ விருன்னு அந்த விஸ்வாமித்திர முனிவர் உள்ளே வராரு. கதவை திறப்பா, நான் போய் ராமர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்னா மகரிஷி முனிவர்கள் இவங்களுக்கெல்லாம் முன்கூட்டி தெரிஞ்சிற விஷயம். அவங்களுக்கு இந்த அவதார காலம் முடிய போகுதுன்னும் போது அவங்கள பார்த்து ஒரு
ஆசி வாங்கணும். ஏன்னா திரும்பவும் பூமிக்கு எப்போ இறைவன் வருவாங்கன்னு தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு எல்லா நாட்டில் இருந்தும் இந்த முனிவர்களும் சித்தர்களும் மகரிஷிகளும் எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்துட்டாங்க. அவரும் பார்க்கணும், அதனால் கதவை திறந்து விடு அப்படின்றார். இவர் உடனே லக்ஷ்மணன் சொல்கிறாரு, இல்லை நான் கதவை திறக்க முடியாது, அண்ணன் திட்டுவார். என்னப்பா புதுசாக சொல்கிற, இந்த கதை மூடினதே கிடையாது, நீ திட்டுவாருன்னு சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை யாருக்கும் அனுமதி இல்லையா அப்படின்னோடனே, அப்போ அவர் மனசில் நினச்சது உண்மையாக நடக்க போகுதுன்றது அவருக்கும் புரிஞ்சிருச்சு. எனக்கு தெரியாது, நீ கதவை தர, ஏன்னா இவருக்கு ஆசி வாங்காமல் போயிட போகிறோன்ட்டு. நான் அவரை பார்க்கணும், நீ விடலைன்னா அவருக்கு எங்கே கை வச்சா இந்த லக்ஷ்மணனுக்கு வலிக்கோன்றது தெரியும். இந்த அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் அழிந்து போக வேண்டும் அப்படின்ட்டு நான் ஒரு சாபத்தை கொடுத்துருவேன். அவர் உடனே யோசித்தார், நம்ம ஒருத்தன் இறக்கிறது பரவாயில்ல, நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக அயோத்தி மக்களை பறி கொடுக்க தயாராக இல்லை. அவர் உடனே என்ன பண்ணிட்டார், இல்லை சாமி நானே கேட்டு வரேன் அப்படின்ட்டு நேராக உள்ளே போனார். அண்ணரும் கதவை தட்டினார். அவருக்கு கோபம், நான் இவ்வளோ தொலைவு சொல்லி 2 பேரும் அதிர்ச்சியாக லக்ஷ்மணனை பார்க்குறாங்க. நான் இவ்வளோ தொலைவு சொன்னியே, நீ எப்படி உள்ளே கதவை தட்டலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த லக்ஷ்மணன் சொல்கிறாரு, இல்லை விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு, அவர் நம்மளை தண்டிச்சா பரவாயில்ல, அயோத்தி மக்களுக்கே துன்பம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, அதனால தானே நான் தட்டினேன் அப்படின்னு. எவ்வளோ தைரியம் வேணும் உனக்கு அப்படின்னாரு. இதை பார்த்த விஸ்வாமித்திரருக்கு தெரியும், இவர் சொல்கிறாருன்னா இவருக்கு மனசு வரல, உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்ல மனசு வரல. அவர் கொஞ்ச நேரம் லக்ஷ்மணனை பார்த்துட்டு இந்த குருவை பார்க்குறாரு, வசிஷ்டர் சொல்கிறாரு, கண்டிப்பாக உன் வாயிலிருந்து அந்த வார்த்தையை வரவே வராது ராமா, இவ்வளோ நாள் உன் கூடவே துணையாக இருந்தாச்சு உன் தம்பி, இப்போ போய் நீ இந்த வார்த்தையை நிச்சயம் சொல்ல மாட்ட, எனக்கே தெரியும். அதனால் ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கறது பிரியமான ஒன்றை அவர்கிட்ட இருந்து பிரித்தாலே போதும், அது மரண தண்டனைக்கு சமமான ஒரு வழி அப்படின்னு எல்லாருமே அதை உணர்ந்திருப்பாங்க. இதை அந்த வசிஷ்ட முனிவர் ராமர்கிட்ட சொல்கிறார். அப்படின்னா இன்னையிலேருந்து இனி வாழ போய் முடிகிற வரைக்கும், அதாவது லக்ஷ்மணன் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் என் முகத்தை பார்க்கக்கூடாது, என் கூட பேசக்கூடாது. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு லக்ஷ்மணனுக்கு. இது இறக்கிறத விட ரொம்ப கஷ்டமான விஷயம். இறந்தால் கூட உடனே மறந்துடலாம். உயிரோடு இருந்து பிரியமான ஒன்றை, ஏன்னா குழந்தையிலேருந்து பார்த்த ஒன்றை பிரிஞ்சு தனியாக தவிக்கிறதுன்றது மிகப்பெரிய கொடுமை, வலி. அதை இவர் சொன்னதுமே அடுத்த நிமிஷம் அவருக்கு புரிஞ்சிடுச்சு, இவ்வளோ ஒரு துணிச்சலோடு அண்ணா சொல்கிறாருன்னா அவராலே இருக்க முடியாத, இதை இவர்கிட்ட சொல்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் அப்படின்ட்டு, சரிண்ணா நான் பார்க்கல, அதுக்கு முன்னாடி ஒரு ஆசி வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆசி வாங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டார். எல்லாரும் ராமரை விட்டு லக்ஷ்மணன் போகிறாருன்னும் போது யாராலையும் ஏற்றுக்க முடியலங்க. எல்லாரும் அவர் பின்னாடியே போகிறாங்க. அவர் நேராக சராய் நதிக்கரைக்கிட்ட போனார், தியானத்தில் உட்காந்தார். அப்படியே அந்த கண்ணு கலங்க ஆரம்பிச்சுது. முழுக்க தான் வாழ்ந்த வாழ்க்கையை, அண்ணன் கூடவே இருந்ததை, காட்டுக்கு போனதை, அரசாட்சி பண்ணும்போது கூடவே நின்னதை ஒன்றா ரசித்து பார்த்தாரு. அப்புறம் எந்திரிச்சார், சராய் நதிக்கரையில் போய் நின்னார். அப்படியே தலையை உள்ளே விட்டு எந்திரிச்சார். அப்படியே ஆகாயத்தை பார்த்தாரு. அவருடைய உருவம் மறைஞ்சி அந்த இடத்துல ஆதிசேஷன் நிற்கிறார். அவர் தாங்க ஆதிசேஷன். ராமர் எப்பவும் படுத்துட்டுப்பார் பாம்பு, அந்த பாம்பு தான் ஆதிசேஷன். அவர் தான் இவ்வளோ நாள் லக்ஷ்மணனா இவர் கூட வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய அவதாரம் முடிஞ்சு விட்டது. லக்ஷ்மணனுடைய அவதாரம் முடிஞ்சிச்சு. இதை நேரடியாக பார்த்த மக்கள் அத்தனை பேருக்கும் பயம் வந்துருச்சு. லக்ஷ்மணன் இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக ராமரால் அனுபவிக்க முடியாது. அப்போ ராமருக்கும் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அவங்க மனசுலேயும் பட்டுடுச்சு. எல்லாரும் வேகமாக அந்த ராமரை பார்க்க போடுறாங்க.
அங்கே ராமர் வந்து அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு, இங்கே பாரு ராமா, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், உன் தம்பி இடைஞ்சலாக இருந்தான், அதனால் இப்போ அவனை அமிச்சாச்சு. உனக்கு வந்து ராமாவதாரம் பூமியில் பிறந்து முடிச்சாச்சு. அதுவும் இல்லாமல் நீ காட்டுக்கு போய் வாழ்க்கையை வாழ்ந்து ராவணனையும் அழிச்சாச்சு. அதை விட 11,000 ஆண்டுகள் ராமராஜ்யத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்து நாட்டில் ஒரு மன்னர் எப்படி வாழணும், ஒரு மகன் தந்தைக்கு எப்படி இருக்கணும், ஒரு கணவனுக்கு எப்படி இருக்கணும், ஒரு அரசனாக எப்படி இருக்கணும், அதாவது ஒரு தலைவனாக எப்படி இருக்கணும், எல்லா வாழ்க்கையும் நீ வாழ்ந்து மக்களுக்கு எப்படி வாழணுன்ற ஒரு அழகான தகவலை சொல்லிட்ட. கண்டிப்பாக உன்னை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி தான் வாழணும் அப்படின்ற மனசில் வரும். எப்படி தாய் தந்தையை பார்த்துக்கணும், தந்தையோட பேச்சை எப்படி கேட்கணும், தந்தை தவறான வாக்கு கொடுத்தாலும் அதை எப்படி நம்ம செயலாற்றணும், இது எல்லாமே நீ செஞ்சு காமிச்சிட்ட. இதுக்கப்புறம் நீ செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, உன்னுடைய அவதார காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறார். சொன்னதுமே அவருடைய கண்கள் அப்போ தான் லக்ஷ்மணனை தேடுது. அப்போ தான் யோசிக்கிறார், நல்ல வேலை லக்ஷ்மணனுக்கு முன்னாடியே அந்த தண்டனையை கொடுத்ததுனால அவன் நிச்சயமாக உயிர் வாழ வாய்ப்பே கிடையாது. அவன் இருந்திருந்தால் இதை கண்டிப்பாக தடுத்திருப்பான். அதனால் அவனுடைய பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவரால் அதை ஏற்றுக்க முடியல. லக்ஷ்மணன் அவர்கிட்ட இருந்து போகும்போதே அவருடைய பாதி உயிர் போயிடுச்சு. அடுத்தது நம்ம காலதேவன் அழைக்கிறான்னு சொல்லி நம்ம வைகுண்டம் போனாலும் இந்த ஹனுமன் சும்மா விடவே மாட்டான் அப்படின்ட்டு ஹனுமனை கூப்பிட்டு கேட்குறாரு, ஹனுமா, நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும், நான்லாம் வைகுண்டம் போனால் நீ கூட வரியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹனுமன் சொல்கிறார், சுவாமி, நான் எப்படி வர முடியும், அங்கே வந்து ராமநாமம் கேட்குமா, அங்கே எப்படி கேட்கும், அது வைகுண்டம் இல்லை, நான் வந்து மகாவிஷ்ணு தானே, ராமநாமம் அங்கே எப்படி கேட்கும், அப்போ எங்கே கேட்கும், பூமியில் தான் கேட்கும். என்னை பார்த்தவங்க தெரிஞ்சவங்க என்னை மதிக்கிறவங்க அந்த வார்த்தையை சொல்லிகிட்ருப்பாங்க அப்படின்னோடனே, அந்த வார்த்தை இல்லாத இடம் எனக்கு சொர்க்கமே ஆனாலும் தேவையில்லை. எவ்வளோ ஒரு தைரியமாக சொல்லியிருக்கார் பாருங்க. ராமநாமம் இல்லாத ஊர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இது வந்து இவருக்கு வசதியாயிடுச்சு. சரி, அப்போ நீ வரலையா வைகுண்டம் அப்படின்றாரு. இல்லை இல்லை, எனக்கு இந்த ராமநாமம் சொல்கிற இடம் எதுவாக இருந்தாலும் வைகுண்டம்தான். நான் வந்து இந்த ஓசையை கேட்காம என்னால் உயிர் வாழவே முடியாது. அது பூமியில் என்னைக்கு எவ்வளோ ஆண்டு காலம் அது தொடர்ச்சியாக கேட்குதோ அது வரைக்கும் இந்த பூமியில் இருப்பேன் அப்படின்னு சொன்னதுமே, சரி, நீ இந்த ராமநாமம் ஒலிக்கிற வரைக்கும் இந்த பூமியில் இரு அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அவருடைய கையில் போட்டிருக்க ஒரு மோதிரத்தை கட்டி ஒரு பாதாளத்தில் போட்டுட்டு, என்னுடைய மோதிரம் காணோம், அதை நீ தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டார். இந்த ஹனுமன் அதை தேடி பாதாள லோகம் வரைக்கும் போயாச்சு. அவர் தேடுறதுக்குள்ளே ராமர் சொல்லிட்டார் காலதேவனை பார்த்து, நீங்கள் சொன்னதை நம்ம நடத்திடலாம், வாங்க போகலாம் அப்படின்னு. ராமர் கிளம்புறாரு கேள்விப்பட்டதுமே அந்த அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் கண் கலங்க ராமர் பின்னாடியே வராங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப, அதாவது தாங்க முடியாத வழி. பிரபு, நீங்கள் இல்லாத இந்த உலகம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்றாங்க. இவர் சொல்கிறாரு, இல்லை, என்னுடைய அவதார காலம் முடியுது, அதுக்காக தான் நான் போகணும், நீங்கள்லாம் நல்லபடி வாழணும், உங்களுடைய காலம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வாங்க. யாரும் கேட்கல, வலுக்கட்டாயமாக அவர் பின்னாடி வராங்க. நல்ல வேலை லக்ஷ்மணன் அமைச்சிட்டோம், இல்லைன்னா நம்மளை விட்டு பிரிய மாட்டான், இந்த காலதேவன் கூடவே அவன் சண்டை போடக்கூட தயங்க மாட்டான். நல்ல வேலை அவன் முன்னாடியே போயாச்சு அப்படின்னு நினச்சாரு. பின்னாடியே வந்தார். வரும்போது ஹனுமனும் நல்ல வேலை நம்ம மோதிரம் காணுன்னு சொல்லி அவனை ஒரு பக்கம் பாதாள லோகம் வரைக்கும் அமிச்சாச்சு அப்படின்ட்டு மெதுவாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். அவருடைய வாழ்க்கையோட மொத்த விஷயத்தையும் அவரும் யோசிக்கிறார். நம்ம வந்த நோக்கம் சரியாக நிறைவேறிச்சு, வைகுண்டம் போக வேண்டிய நேரம்தான் இது அப்படின்னு அவர் மனசில் பட்டது. நேரடியாக வந்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு அப்போ வந்து தடுக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. கூட பரதன், சத்ருக்கனன், அவங்க அம்மாங்க,
இந்த நாட்டு மக்கள் இதோடு இல்லாமல் வானர படைகள் அனைவரும் அவர் பின்னாடியே வந்தாங்க. இவர் தன்னுடைய பயணத்தை சராயு நதிக்கரையை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். தம்பிகளுக்கெல்லாம் கலக்கம், அண்ணா நீ இல்லாத இந்த பூமியை எங்களால் நினைக்க முடியாது, நாங்களும் இதோட எங்களோட இதுவை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் வந்தாங்க. இவர் நேராக சராயு நதிக்கரைக்கு வந்தார். மெதுவாக ஆற்றுக்குள்ளே இறங்கினார், முழுகினார். வானத்திலேருந்து தேவர்கள் உங்களுடைய அவதாரம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு பூமாரி தூவினாங்க. மிக சந்தோஷமாக எல்லாரும் அவரை வணங்கினாங்க. ராமருடைய அவதாரம் முடிஞ்சு அவருக்கு திடீர்னு 4 கரங்கள் தோன்றி அவர் சங்கு சக்கரத்தோட மகாவிஷ்ணுவாக ஒரு அழகான உருவத்தோட அயோத்தி மக்களுக்கு, அங்கே இருக்கிற முனிவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் தரிசனம் தராரு. எல்லாருடைய கண்களும் கலங்குது. எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு! இறைவன் பூமியில் ஆட்சி செஞ்சது, எவ்வளோ ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றதை நமக்கு உணர்த்திட்டு போனது. இந்த ராமர் ஜலசமாதி அப்படின்றது மரணம் இல்லைங்க, அது ஒரு லட்சிய மனிதனுடைய பயணம். தன்னுடைய கடமையை அழகாக செஞ்சுட்டு வந்த இடத்துக்கே திரும்புறது தான் பிறந்த ஒவ்வொருத்தருடைய வேலை அப்படின்றது நமக்கு சொல்லாமல் புரிய வைக்கிறது தான் இந்த ராமருடைய ஜலசமாதி அப்படின்றது. இதை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய கடமை முடிஞ்சதும் கண்டிப்பாக இறைவனிடம் போய் தான் ஆகணும். இறைவனாக இருந்தாலும் பூமியில் தன்னுடைய கடமை முடிந்ததும் இறைலோகம் போய் தான் ஆகணும், வைகுண்டம் போய் தான் ஆகணும். கடவுளுடைய நிரந்தர இடம் அதானே, அங்கே தான் போகணும். அதனால் ராமர் கிளம்பி எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு ராமராஜ்யத்தை விட்டு அப்படியே விண்ணுலகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சியாக, மகாவிஷ்ணு தான் நம்மளை இவ்வளோ நாள் ஆட்சி செஞ்சதா, மகாவிஷ்ணு கூட நம்ம வாழ்ந்திருக்கோமா? ஏன்னா சில அதிர்ச்சியான விஷயம் நம்மளாலேயே நம்ப முடியாது. நம்ம வாழ்ந்து முடித்த அப்புறம்தான் தெரியும் நம்ம கூட கடவுள் வாழ்ந்தாரா, மனுஷன் வாழ்ந்தானா. வாழற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இது மாதிரி விஷயம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலேயே வந்திருக்கும். இன்றைக்கி இந்த இறைவன் மறைஞ்ச உடனே, மறையில் இந்த அவதாரம் முடிஞ்ச உடனே நம்மளுடைய மனசில் மிகப்பெரிய ஒரு துயரம். ஆனாலும் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை யுகங்களை தாண்டியும் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இது எத்தனை பேருக்கு இந்த ராமருடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கும். இந்த ராமர் மாதிரி நம்ம இருக்கணும். ராமர் ஒரு மனைவியோடு வாழ்ந்தார், தம்பிங்கிட்ட அன்பாக இருந்தார், தந்தை பேச்சை மீறாமல் இருந்தார். தந்தை சொன்னது நல்லதோ கெட்டதோ அவர் சொன்ன வாக்கை மீறலை. தாய் சொன்னது நல்லதோ கெட்டதோ அவங்க சொன்ன உடனே காட்டுக்கு போனது. ராம ஜலசமாதி முடிந்தது. இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.